இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 தொட்டியில் மண் அரைச்சிக்கிறோம். சின்ன தொட்டி போதும், அது பெருசாக சின்ன தொட்டியில் செடி தொட்டியில் மண் அரைச்சிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு கணுவில் இதை கட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம இங்கே இந்த இடத்துல மணிப்பில் நடவு செய்வோம்ல அதே மாதிரி தான் ஒரு இலையிட்டு ஒரு கணுவை அப்படி எடுத்து ஒரு தொட்டில் 2 ரூட் வச்சுருங்க. ஏன்னா ஒன்று வராமல் போனாலும் நமக்கு ஒன்று கிடைக்கும். இப்போ ஒரு தொட்டில் 2 கட்டிங்ஸ் வச்சா போதும். இதெல்லாம் ஒரே மாதம் நமக்கு சூப்பராக செடி ரெடியாகி வந்துடும். இது நம்ம ஒன்று வச்சா போதும். ஏன்னா கொஞ்சம் நுனியலை இல்லை பெருசாக அடுத்தது ஏற்றலாம். இதுவும் அதே மாதிரி தான். அப்போது நீங்கள் இந்த மாதிரி நடவு செய்யும்போது நம்ம சாதாரண வீட்டில் மணி பிளான் நடவு அதேமாதிரி கட்டிங்ஸ் கட் பண்ணி வச்சா போதும். அருமையாக கட் பண்ணி இப்போ இதில் தண்ணி ஊற்றிடுங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம செடி எந்த செடி நடவு செஞ்சாலும் ஃபஸ்ட்டு உயிர் தண்ணி கொடுத்துடணும். அது கண்டிப்பாகிட்டு தண்ணி கொடுத்தா தான் அந்த செடியோட இலையில் வந்து ஒரு சின்ன நனவு இருக்கும், ஈரப்பதம். அப்போ அது காயாமல் இருந்தால் தான் செடி சீக்கிரம் வேறு பிடிச்சி வரும். அப்போ அதுக்கு நம்ம செடி வச்சோன்னே ஃபஸ்ட்டு வாட்டரிங் கொடுத்துடணும். சரியாக 20 நாளில் இதில் வேறு பிடிக்கும். அந்த 20 நாளைக்கு அப்புறம் சைடு மண் களை இருந்தால் பறிச்சுட்டு கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு நம்ம மாட்டு சாண தொழு உரம், அப்படி இல்லையா ஆட்டுப்புழுக்க, அது இல்லைன்னா கோயோடது நீங்கள் மண்பு உரம் ஒரு கை கொஞ்சோண்டு ஒரு அளவு எடுத்து போட்டு தண்ணி ஊற்றினா 60ஆம் நாளில் உங்களுக்கு செடி சேல்ஸுக்கு பண்ணலாம். அப்படி இல்லையா தொடியில் இருந்துச்சு மரத்தில் தோட்டத்தில் வச்சு படுத்தி விடலாம். 2 மாதத்தில் செடி நல்லா தளிர்ந்து இந்த மாதிரி கொடி பிடிச்சி வரும். அப்போ இந்த கொடி வர்றப்போ நீங்கள் என்ன பண்ணி வேறு மரத்தில் ஏற்றி விடுங்க. அப்படியே நிலத்துலேயும் படுற விட்டாலும் போதும். இதில் ஃபுல்லாக மண்ணில் தான் படர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக மண்ணிலே படர்ந்து போயிது கொடி. அப்படியே வந்துட்டு இடம் இருந்தால் கீழேயும் படத்தலாம், அப்படி இல்லாமல் ஏற்றி விடலாம். அப்படின்னு இந்த மாதிரி நெட்டு வாங்கி கட்டி விட்டாலும் அது மேலே அழகாக பறந்து போயிட்டே இருக்கும். இப்போ நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வெற்றிலை செடி பற்றி பின்ன திப்பிலி மிளகு செடி பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல். ஹலோ ஃபேமிலி, உங்கள் வீட்லேயே வெத்தலை செடி இந்த மாதிரி இலை விட்டு தளிர்ந்து வளரணும்னா அது என்ன செய்யணும் அதை பற்றி இன்றைக்கி பார்த்தலாம். அதாவது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வெத்தலை செடி தான். பார்த்தோம்னா தெரியும் இவ்வளோ அழகாக நம்ம இது மண்ணில் என்ன படுத்து விட்டுக்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும் கொடி இந்த மாதிரி தான் வருது, வெத்தலை செடி வருது. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இலை ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும், லைட்டு எல்லோவில், ஃபுல் க்ரீன் இருக்காது. இப்போ இது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இதில் உரம் பத்தலை தான். நம்ம கிட்ட உரம் கொடுத்துட்டு 2 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி. அதனால் இந்த கலரில் இருக்குது. ஃபுல்லாக டார்க்கு பச்சை கலரில் நம்ம சாதா வெத்தலை இல்லையா அந்த கலரில் இருக்கும். இதுக்கு நம்ம உரம் கொடுத்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணத்தை தொழு உரம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதோட பெஸ்ட்டு நம்ம கோழி காட்டம் இல்லையா, கோழியோடது அந்த உரம் கொடுத்தா ஒன்று செடி நல்லா அருமையான ரிசல்ட்டு கிடைக்கும். அது இல்லைன்னா மண்பு உரம் கொடுக்கலாம், அதில் கொஞ்சம் இது கிடைக்கும். பார்த்தா இலை வெத்தில் பார்த்தா ஒன்று அவ்வளோ பெரிய சைஸில் இருக்கும். இன்னொன்று பார்த்தா நம்ம ஒரு கை சைஸ் இருக்கும். கரெக்டாக வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த செடி நம்ம ஒரு கொடி தான் வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வள்ளி கொடி படர்ந்து அருமையாகுது. இப்போ நடவு செய்யத்தும் பார்த்தோன்னா நம்ம ஒன்றும் செய்யணும். இப்போது இது ரூட் வருது இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா சின்னோண்டு அழகாக இங்கேருந்து அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இது நடவு செஞ்சால் ஒரே மாதத்துல இது செடி ஆகிடும். ஏன்னா இப்போ இதில் சைடில் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ரூட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வேறு சின்ன வேறு. இது நீங்கள் நடவு செஞ்சிங்கன்னா ஒரே மாதத்தில் வேறு பிடிச்சி இது ஒரு செடி ஆகிடும். அப்படியே அதை வச்சு வரணும்னா ஒன்றும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொடி நேராக மண்ணில் படர்ந்து அப்படியே போயிட்டுருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் இங்கேருந்து எடுக்கும்போது
இதை எடுத்தோன்னு வச்சுக்க, இந்த அடியில் ரூட் இருக்குதா, இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கலாமா. பார்த்தீங்கன்னா வேறு இந்த மாதிரி வெத்தலை செடி நம்ம பதியம் போடலாம் வெற்றிலை. அப்போ இந்த மாதிரி பதியம் போடும்போது நமக்கு சின்ன செடி ஆகிட்டு கிடைக்கும். அப்படியே கொடி நீட்டாக போகுது பார்க்கலாம். இது மணி பிளான்ட் குடும்பத்தை சேர்ந்ததால் அந்த செடியோட குடும்பத்தை சேர்ந்ததால் கொடி மாதிரி பறந்து போகும். இதுவும் நம்ம சிறு மிளகு அதெல்லாம் அந்த மாதிரி தான். இது நம்ம ஒரு க்ரீன் நெட் மேலே ஏற்றி விட்டோம். அப்படியே அது வேறு பிடிச்சி தானே படர்ந்து அப்படியே மேலே போகும். வாங்க, இவ்வளோ தளிர் அப்படி கொடி மாதிரி போகுது பாரு. இப்போ இதை வச்சு ஒரு 50 கட்டிங்ஸ் போடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வேர் அப்படியே ஒன்றுனா ஒரு கண்ணுல ஒரு வேர் இருக்கும் அப்படியே. இப்போ வெத்தலை செடியில் இந்த மாதிரி லைட் எல்லோஸ்ட் கலர் காரணம் நம்ம உரம் கொடுக்கலாம் ஒன்றும். அதான் இனி கொடுத்துட்டு இப்போ நம்ம பதியம் போடுறது எப்படி ஃபுல்லாக பார்த்துடலாம். ஏன் இப்போ நான் வீடியோவில் சொல்லிக்கிறேன், இருந்தாலும் உங்களுக்கு அதை போட்டு காட்டினா ஒரு சின்ன இருக்குங்கள. எல்லாம் வெற்றிலை பாருங்கள் எப்படி ஏறி மடமான்னு. இது பார்த்திங்கன்னா நம்ம நேராக வெயிலில் வைக்கல, இந்த ஷெட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறோம். நர்சரி ஷெட்டு இதுக்குள்ளேயானா வச்சுக்கிறோம் செடி. நம்ம ஃபுல்லாக வெயிலில் வைக்கும்போது செடிக்கு ஒரு இலை ஒரு கருகலாகிட்டு வரும். இந்த மாதிரி காஞ்சி ட்ரையே போய் இலை. அப்போ அதனால் ஒரு நேலான இடத்துல வச்சா அருமையாக படர்ந்து வரும். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இப்போ இலை வெத்திலே இவ்வளோ சைஸு, இன்னும் ஒரு கை சைஸ் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன தொட்டி எடுத்துகிட்டு மண் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண தோட்டத்தை ஒன்று போதும், இல்லை மாட்டு சாணம் தோரம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.